கேரளாவில் இப்போ ஒரு டிசீஸ் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 பேர் இறந்துருக்காங்க, 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியிலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத நீர்நிலைகள், அதாவது குளங்கள், ஏரிகள், இந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்று இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி அமீபா இருக்கும். அங்கே நீங்கள் குளிக்கும்போது அந்த அமீபா பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு வழியாக உங்கள் பிரெயினுக்கு போய் அங்கே உங்களோட பிரெயினை மெல்ல மெல்ல சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல ஃபீவர் இருக்கும், பயங்கரமான தலைவலி இருக்கும், அப்புறம் ஞாபகம் மறதியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த டிசீஸை நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி எடுத்தா கூட டெத் ரேட் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில, அதாவது ஏரி, குளங்கள், இந்த மாதிரி சுத்திகரிக்கப்படாத தண்ணியில குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கு, தலைவலி இருக்கு, இல்லை ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் போய் ஒரு கன்சல்ட் வாங்கிட்டு வந்துக்கோங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் டாக்டர் கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு வரதால எந்த தப்பும் கிடையாது. கேர்லெஸ்ஸா விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்லயே அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறதுக்கு, அப்ப ரிக்ரெட் பண்றதுக்கு முதல்லயே நம்ம அதை பண்ணிரலாமே. சோ இந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எங்க நீங்க பார்த்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கேரளா அப்படிங்கிறது கடல் கடந்தாலும் ஒன்றும் கிடையாது, தடிக்கி விழுந்தா கேரளா. நம்மளுக்கும் கேரளாக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது, பக்கத்திலேயே தான் இருக்காங்க. கேரளா கிட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கோவிட் கேஸ் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆனதும் கேரளால தான். ஸோ எதையுமே லைட்டா எடுத்துக்காதீங்க.